வெல்கம் டு தி சினிமா விஷன். இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, நம்ம போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். அல்லு அர்ஜுன் அவரோட நடிப்புல, சுகுமார் அவரோட இயக்கத்துல, தேவிஸ்ரீ பிரசாத் இசையமைச்சு, பின்னணி இசை வந்து பாத்தீங்கன்னா, சாம் சிஎஸ் பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா, கடந்த 5ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆச்சுங்க. ரிலீஸ் ஆன அன்னையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா, இந்த படம் வந்து வசூல்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய சாதனை படைச்சுட்டு இருக்குன்னு தாங்க சொல்லணும். ஆமாங்க. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, ரிலீஸ் ஆகி சுமார் 6 நாட்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, 1002 கோடி என்ற ஒரு இமாலய மைல்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா எட்டியிருக்குங்க. அதாவது இந்தியன் சினிமாவிலே வந்து பார்த்தீங்கன்னா, குறுகிய நாட்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, 1000 கோடிய டச் பண்ண படத்துல, முதல் படமா வந்து பார்த்தீங்கன்னா, புஷ்பா 2 தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதா சொல்றாங்க. அத தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 10 நாட்கள கடந்து இந்த படம் வெற்றிகரமா வந்து பார்த்தீங்கன்னா, திரையரங்குல ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, சுமார் 10 நாட்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, 1292 கோடி வசூல் செய்துள்ளதா அந்த தயாரிப்பு நிறுவனம் அஃபிஷியலாவே சொல்லியிருக்காங்கங்க. நெனச்சு பாருங்க, ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகி ஒரு 10 நாட்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படம் 1300 கோடிய டச் பண்ணியிருக்குதுங்க. அதாவது 1092 கோடின்றது ஆல்மோஸ்ட் 1300 கோடி. ஸோ இந்த மாரி ஒரு 10 நாட்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, 1300 கோடிய டச் பண்ற ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா, தெலுங்கு சினிமாவுல இருந்து குடுத்துருக்காங்கன்றது ஒரு மிகப்பெரிய அவங்களுக்கு ஒரு வெற்றிகரமான ஒரு விஷயம் தான். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் கூட ஷேர் பண்ணுங்க. இதே மாரி இன்ட்ரஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ், மூவிஸ், நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, கூடவே இருக்கிற பெல் சிம்லயும் கிளிக் பண்ணிடுங்க.